ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ராமிசஸ். இந்த வீடியோவில் ப்ராமிசஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஜென்ரலி நம்ம லாஜிக் எழுதிட்டு இருக்கும்போது சம் செட் ஆஃப் கோட் இருக்குது. அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படின்னா அதனால் என்ன பாதிக்கப்படும் அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கிற மற்ற சிம்பிள் கோட்ஸ் இருக்கு இல்லையா, அது பாதிக்கப்படும். ஏன்னா இது ரன் ஆகிற வரைக்கும் அது எதுவுமே ரன் ஆகாமல் இதோட எக்ஸிக்யூஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கோட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹெவி லிஃப்ட் ஆகிற கோடு தனியாக ரன் ஆகணும், அது ஜென்ரல் ஃப்ளோ அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அதை அசிங்க்ரனஸாக எழுதணும். அசிங்க்ரனஸாக எழுதுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த வே தான் ப்ராமிஸ். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கால் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ராமிசஸ்னால இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை க்ளீனாக நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராமிசஸ் ஜென்ரலி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா பெண்டிங், ரிசால்வ்டு, ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டேட்டில் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த 3 ஸ்டேட் என்னென்னா நம்ம கொடுக்குற செட் ஆஃப் கோடு ரன் ஆகி முடிகிற வரைக்கும் பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்கும். ரன் ஆகி முடிஞ்ச உடனே கம்ப்ளீஷனை நம்ம டினோட் பண்ணுறதுக்கு ரிசால்வ்டு ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது எரர் ஆச்சு அப்படின்னா அந்த எரரை நம்ம ரிஜெக்ட் மூலமாக ஹேண்டில் பண்ணுவோம். இந்த 3 ஸ்டேட் தான் ப்ராமிசஸ்குள்ளே இருக்குது. இந்த 3 ஸ்டேட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராமிசஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்டன்ட் டேட்டா ஈக்குவல் டு, இப்போ நம்ம ஏபிஐலேருந்து ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். அந்த ஏபிஐலேருந்து டேட்டா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. நம்ம சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணணும், டேட்டா நமக்கு கிடைக்கணும், கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு டேட்டா அங்கேருந்து ப்ராசஸ் ஆகிறதுக்கு. சப்போஸ் சர்வர் ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும், நெட்வொர்க்னால டிலே ஆகலாம். ஸோ இந்த எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நம்ம அசிங்க்ரனஸாக இது மூலமாக ஹேண்டில் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிளில் ரியல் டேட்டாவை நான் ஏபிஐலேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் சிமுலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரு ப்ராமிஸை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா நியூ ப்ராமிஸ் இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த ப்ராமிஸ் ஆப்ஜெக்ட் வந்து நமக்கு ஒரு ஸ்கெல்டன் மாதிரி தான். எப்படி அசிங்க்ரனஸாக ஒரு வேலை நடக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்கெல்டன் மாதிரி தான். பட் அந்த வேலை என்னன்றதை நம்ம தான் இன்ஃபார்ம் பண்ணோம். ஜென்ரலி நம்ம லாஜிக் எதில் எழுதுவோம், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதுவோம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம லாஜிக்கை எழுதி அந்த ஃபங்க்ஷனையே இந்த ப்ராமிஸ்க்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனையே பாஸ் பண்ணுறேன். இதுதான் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன். இதுக்குள்ளே நம்ம 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணணும். ஒன்று இந்த ப்ராமிசஸ்க்குள்ளேயே இருக்கிற ரிசால்வ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கான ஒரு ரெஃபரன்ஸ், இன்னொன்று இந்த ப்ராமிசஸ்க்குள்ளேயே இருக்கிற ரிஜெக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கான ரெஃபரன்ஸ். ரிசால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன், ரிஜெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ரெண்டுமே ஒரு ஃபங்க்ஷன் தான். ஆல்ரெடி ப்ராமிஸ்க்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை பற்றின டெஃபினேஷன் எழுதியிருப்பாங்க. இதுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக் ஃபுல்லாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஏபிஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லி டேட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா அது ரிசால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் வெளியில். இல்லை சக்ஸஸாக நமக்கு டேட்டா கிடைக்கல, சர்வரில் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு, சர்வர் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஜென்ரலாக நம்ம ஏபிஐலேருந்து டேட்டாவை ஆக்சஸ் பண்ணும்போது நமக்கு டேட்டா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதை சிமுலேட் பண்ணுறதுக்கு தான் இங்கே நான் செட் டைம் அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்குள்ளே நான் ஒரு 500 மில்லி செகண்ட்ஸ் டிலே கொடுத்துருக்கேன், அதாவது 5 செகண்ட்ஸ் டிலே கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நம்ம கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ் 5 செகண்டுக்கு அப்புறம் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ சர்வர்லேருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் சக்ஸஸாக கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்டன்ட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஆண்டோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த ஆண்டோ நமக்கு ஏபிஐலேருந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் சும்மா ஆன்சரை இஃப் கண்டிஷனில் இந்த மாதிரி கொடுக்குறேன். இஃப் ஆன்சர் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம், அதாவது இந்த ப்ராமிஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ண போகிறோம். இந்த ரிசால்வ்க்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பாஸ் பண்ணலாம். டிப்பிக்கலி நம்ம என்ன வேல்யூவை ரிசால்வ் பண்ணி கொடுக்க போகிறோம், என்ன வேல்யூவை நம்ம ரிசல்ட்டாக கொடுக்க போகிறோமோ அதை நம்ம பாஸ் பண்ணுவோம். ரிசால்வ்க்குள்ளே நம்ம ஒன்றுமே பாஸ் பண்ணலனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட் நம்ம ஆன்சரை பாஸ் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் நமக்கு டேட்டா கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அன்டிஃபைன்ட் வருது அப்படின்னா இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், ரிஜெக்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டுறலாம். இந்த ரிஜெக்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே பாருங்கள், இதை ஹவர் பண்ணால் பாருங்கள் என்ன ரீசன் அப்படின்றத நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நம்ம எதுவுமே பாஸ் பண்ணலனாலும் இந்த எரரும் வராது, பட் நம்ம ரீசன் எதாவது இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நோ டேட்டா ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ஒரு ரீசன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ராமிஸை நம்ம எழுதி முடிச்சாச்சு. இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா பாருங்கள் எந்த ரிசல்ட்டுமே வராது, ஏன்னா நம்ம எதையுமே கால் பண்ணல. இந்த ப்ராமிஸை எப்படி நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டேட்டாவை இந்த மாதிரி கால் பண்ணி டாட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் 3 மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பற்றி படித்தோம் இல்லையா, அதில் இந்த கேட்ச் இருந்துச்சு, ஃபைனலி இருந்துச்சு இல்லையா. இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடணுன்றதுக்காக தான் ஃபஸ்ட் அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன், தென் அப்படின்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். தென்ன்றது ஒரு சக்ஸஸ் ரெஸ்பான்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன். இது கூட நம்ம மற்ற ஃபங்க்ஷன்ஸை செயின் பண்ணிக்கலாம். செயின் அப்படின்ற கான்செப்ட் இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம், பட் சிம்பிளாக பிளாங்காக புரிஞ்சுக்கோங்க நான் என்ன சொல்கிறேன்றதை மட்டும். அது எப்படின்னா, இது கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறமா ஒரு டாட் வச்சோம்னா அடுத்த ஃபங்க்ஷனை செயின் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், கேட்ச் நான் செயின் பண்ணிட்டேன், இது கூட ஃபைனலி நான் செயின் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் ஒரு ப்ராமிஸை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ப்ராமிஸ்க்கான ஆப்ஜெக்ட் டாட் தென்ன்றது சக்ஸஸ்க்காக, அது டாட் கேட்ச்ன்றது எரர் கேட்ச் பண்ணுறதுக்காக, அது டாட் ஃபைனலிக்குள்ளே நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதை நம்ம பண்ணிக்கலாம். ஃபைனலி சக்ஸஸ் டேட்டா கிடைச்சாலும் ஃபெயிலியர் டேட்டா கிடைச்சாலும் எக்ஸிக்யூட் ஆக தான் போகுது. ஸோ இப்போ இதுக்குள்ளே நம்ம எப்படி இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா நம்ம 3 ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த 3 ஃபங்க்ஷனும் இந்த ப்ராமிஸ்ன்ற ஃபங்க்ஷன் மாதிரியே தான் ஒர்க் ஆகும். எப்படின்னா இதுக்குள்ளேயும் நம்ம கிடைக்க போகிற டேட்டாவை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுன்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷனை நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கேயும் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் தான், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். இன்னும் நம்ம கிடைக்கிற டேட்டாவை நம்ம ரிசீவ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு பேராமீட்டர் வேணும். ஸோ இங்கே நான்
அந்த பேராமீட்டரை கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா நமக்கு ஒரு பேர் தானே கிடைக்க போகுது, அதை நம்ம நேம்னு கூட ரிசீவ் பண்ணிப்போம். இனி எரர் வருது அப்படின்னா அதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் வேணும். ஸோ இங்கேயும் இந்த மாதிரி ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இங்கேயும் எரரை நம்ம ரிசீவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு நமக்கு ஒரு பேராமீட்டர் வேணும். அதுக்கு நான் பேர் எரர்னே வச்சுக்கலாம். இனி ஃபைனலிக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம டினோட் பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேணும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஏதாவது எக்ஸிக்யூஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது கோட் எழுதணும்னா நம்ம எழுதிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம 3 அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். 3ஐயும் அதுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நான் ஃபார்மேட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஆயிரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ இந்த தென்னுக்குள்ளே இருக்கிறது சக்ஸஸ் ரெஸ்பான்ஸ் கரெக்டாக. ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு இந்த ப்ராமிஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத இதுக்குள்ளே நம்ம டினோட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு console.logல இந்த நேமை பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ நான் சேவ் பண்ணனா பாருங்கள், 5 செகண்ட்ஸ் ஆகும். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நேம் பிரிண்ட் ஆகும். ஏன் 5 செகண்ட்ஸ் ஆகுதுன்னா, நம்ம இங்கே 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் இதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆன்சருக்கு வேல்யூ இருக்குது. ஸோ இந்த இஃப் கண்டிஷன் ட்ரூ ஆகும். அதனால அதுக்குள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ரிசால்வ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது. ரிசால்வ் என்ன பண்ணும், தென்னுக்கு ப்ராப்பரான அவுட்புட் கொடுக்கும். அதை தான் நம்ம இங்கே ரிசீவ் பண்ணியிருக்கோம். சப்போஸ் எரர் த்ரோ ஆகுதுன்னா என்ன பண்ணலாம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இஃப் கண்டிஷனை ஃபெயில் பண்ணோம்னா நமக்கு எரர் த்ரோ ஆகும், ரிஜெக்ட் ஆகும். ஸோ கேட்சுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டாக அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இந்த இடத்துல console.logல இந்த எரரை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இனி இங்கே என்ன பண்ணுறேன், இந்த ஆன்சருக்கு வேல்யூவை நான் கொடுக்கல, அன்டிஃபைன்ட்னு வச்சுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும் இல்லையா, இப்போ ரிஜெக்ட்ன்ற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணால் பாருங்கள், இப்போ 5 செகண்ட்ஸ் ஆகுது. ஏன்னா நம்ம அப்படி தான் லாஜிக் எழுதியிருக்கோம். நம்ம சர்வர்லேருந்து டேட்டா ஏதாவது ஆக்சஸ் பண்ணாலும் நமக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா. நேரம் ஆனதுக்கப்புறம் தான் சப்போஸ் சக்ஸஸ் ஆகலாம், ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ இப்போ பார்த்தோம்னா பாருங்கள், நோ டேட்டா ப்ரெசென்ட் வருது. இது எங்கேருந்து வருது, அது ரிஜெக்ட் பண்ணிருச்சு. அந்த டேட்டாவை தான் நம்ம ரிசீவ் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இங்கே இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகும்போது நம்ம சும்மா ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த எரரில் ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் தான் இருக்கும், மெசேஜ் தான் இருக்கும். சப்போஸ் ஒரு எரரையும் நம்ம பாஸ் பண்ணணும், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் ஒரு எரரை தானே நம்ம பாஸ் பண்ணுவோம். அதை பாஸ் பண்ணோம்னா நம்ம இங்கே என்ன பண்ணலாம், நியூ எரர் ஆஃப் நோ டேட்டா, இந்த மாதிரி ஒரு எரருக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி நம்ம பாஸ் பண்ணலாம். இது சீக்கிரம் வரணுன்றதுக்காக நான் 1 செகண்ட் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணால் பாருங்கள், நமக்கு எரர் கிடச்சிருச்சு. பாருங்கள், எரருக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது. இப்போ எரரை நம்ம த்ரோ பண்ணியிருக்கிறதுனால எரர் பேஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். எரரில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. பார்த்தோம்னா நமக்கு எரரோட நேம் கிடைக்கும். மெசேஜ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, எரரோட மெசேஜ் கிடைக்கும். இதே ஸ்டாக்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நம்ம ஸ்டாக் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம எரர்ஸை ஹேண்டில் பண்ணணும் ஒரு ப்ராமிஸ்க்கு நடுவில். இனி ஃபைனலிக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே தான் வரப்போகுது. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கில் பார்த்த மாதிரி இதுக்குள்ளே நான் சும்மா டெஸ்ட்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், நம்ம சேவ் பண்ணோம்னா 1 செகண்டுக்கு அப்புறமா எரர் இருந்துச்சுன்னா எரர் த்ரோ பண்ணும். அதுக்கப்புறமா ஃபைனலிக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தோமோ அது எக்ஸிக்யூட் ஆகும். அதனால் இப்போ நம்ம டெஸ்ட்ன்ற ரிசல்ட்டை பார்க்குறோம். இப்போ ப்ராமிசஸ் உங்களுக்கு புரிஞ்சுக்கும் இல்லையா. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது 2 ஸ்டேஜஸாக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ப்ராமிசஸை எழுதுறது எப்படின்னு சொல்லி, இன்னொன்று ப்ராமிசஸை ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி எழுதி இருக்கிற ஒரு ப்ராமிஸை ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு எழுதுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்ட்ஸ் தான் ரிசால்வ் ரிஜெக்ட்ன்றது. அந்த 2 ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ப்ராமிசஸ்க்குள்ளே இருக்கும். அதை நம்ம தேவையான நேரங்களில் கால் பண்ணி விட்டுக்கலாம், நம்மளோட பிஸ்னஸ் லாஜிக் தகுந்த மாதிரி. இந்த இடத்துல நம்ம 3 ஃபங்க்ஷன்ஸ் வச்சிருக்கோம், .then, .catch, .finally சொல்லிட்டு. இங்கே இந்த ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தான். தென்னுக்கு அப்புறம் தான் கேட்ச் கொடுக்க முடியும், தென்னுக்கு முன்னாடி கேட்ச் கொடுக்க முடியாது. கேட்ச் கொடுக்கலாம், பட் தென் கொடுக்க முடியாது. இப்போ இங்கே பார்த்தோம்னா நமக்கு எரர் எதுவும் வராது, கேட்ச் காலாக இருக்குது. அப்புறம் தென்னில் பார்த்தோம்னா நமக்கு டேட்டா கிடைக்கல. இந்த மாதிரி ஒரு விஷயம். இதே ஃபைனலி மட்டும்தான் நமக்கு தேவைன்னா ஃபைனலி மட்டும் நம்ம கால் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் யூஸ்ஃபுல் இல்லை, ஏன்னா இங்கே நம்ம ஒரு எரரை த்ரோ பண்ணிட்டோம், இங்கே அதை கேட்ச் பண்ணலை, அதனால் அப்ளிகேஷன் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் ஒர்க் ஆகுது இந்த ப்ராமிசஸ்க்கு நடுவில். ஓகே, இப்போ பாருங்கள், நான் கேட்ச் கால் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் பிரேக் ஆகாது. தென் கால் ஆகாதனால சக்ஸஸை நம்ம ஹேண்டில் பண்ணல, பட் எரரை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்கோம், அதனால தான் அப்ளிகேஷன் பிரேக் ஆகலை. ஓகே, இப்போ இது கூட சேர்ந்து ப்ராமிசஸை நம்ம செயின் பண்ண முடியும். ப்ராமிசஸை செயின் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, ஒரு ப்ராமிஸோட ரிசல்ட் கிடைக்குது இல்லையா, அது மூலமாக நம்ம இன்னொரு ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அதோட ரிசல்ட் எடுக்கலாம். இப்படி 2-3 ப்ராமிசஸை செயின் பண்ணுறதுக்கு பேர் தான் செயினிங். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிடுறேன். அது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும், பட் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் காமிக்கிறேன். நான் அன்டூ பண்ணி இந்த தென்னை இங்கே வச்சுக்கிறேன். நம்ம ஒரு ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு டேட்டா கிடைக்க போகுது. இந்த லாஜிக்கில் நம்ம ஒரு பேரை தான் டேட்டாவை ரிசீவ் பண்ணுறோம், ஒரு நேம். இனி நான் என்ன பண்ணுறேன், வெளியில் யூசர் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். அரேக்குள்ளே நிறைய யூசரோட இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரே ஒரு யூசர் கொடுக்குறேன். நேம் வந்து ஆண்டோ, ஏஜ் வந்து 30. இப்போ யூசர் டீட்டெயில்ஸில் நிறைய யூசரோட இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு இங்கேருந்து கிடைக்கிற ஆன்சரில் என்ன யூசர் இருக்காங்களோ அவங்களோட ஏஜை இங்கேருந்து நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதை டேரெக்டாகவே நம்ம எடுத்துடலாம். இந்த இடத்துல நம்ம ப்ராமிசஸை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டேரெக்டாக எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன். என்ன பண்ணலாம், console.logல இந்த யூசர் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அரே டாட் அதில் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டை ஃபைன் பண்ண போகிறோம். ஃபைன் பண்ணுறதுக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்னா இந்த பிரேசஸ் கொடுக்க தேவையில்லை. யூசர் டாட் நேம்
ட்ரிபிள் ஈக்குவல் டு நம்மளோட இந்த நேம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணுறேன். இந்த ஃபைண்டுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்த ரிசல்ட் டாட் ஏஜை நான் எடுத்துக்கிறேன். அதை நான் console.logல பிரிண்ட் பண்ணுறேன். சரி, இது இங்கே வைக்க வேண்டாம், நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதாவது இந்த தென் நடந்ததுக்கு அப்புறமா திருப்பி நம்ம டேட்டா பேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம டேட்டா பேஸ்லேருந்து யூசர்ஸோட லிஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி எடுத்துருக்கிற யூசர்ஸில் இருக்கிற ஆண்டோன்ற யூசரோட ஏஜை நம்ம ஃபைண்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா நோ டேட்டா வருது. ஏன்னா இங்கே நம்ம அன்டிஃபைன்ட் வச்சுருக்கோம். இந்த நான் ஆண்டோ கொடுக்குறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணோம்னா 1 செகண்டுக்கு அப்புறமா இங்கே நமக்கு ஆண்டோ கிடச்சிருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த யூசர் டீட்டெயில்ஸ்லேருந்து நம்ம ஆண்டோட ஆப்ஜெக்டை எடுத்து அது டாட் ஏஜ் எடுத்து அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதான் இங்கே பார்க்குறோம். இந்த டெஸ்ட்ன்றது அதுக்கப்புறமா இருக்கிற ஃபைனலி பிளாக்கோட கோட். இது வரைக்கும் நம்ம செயினிங் பண்ணல, இனி தான் நம்ம செயின் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ செயின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குல்ல, இது ஏபிஐலேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம இன்னொரு ப்ராமிஸ் எழுதுவோம். இதை நான் இந்த மாதிரி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் யூசர் டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு நியூ ப்ராமிஸ் கொடுத்து இதுக்குள்ளே நம்ம இன்னொரு ப்ராமிஸ் எழுத போகிறோம். ரிசால்வ் ரிஜெக்ட். இது ரெண்டுக்கும் பேர் ரிசால்வ் ரிஜெக்ட் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது ரெஃபரன்ஸ் தான். சும்மா ஆர்இ ஆர்ஜே அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே போயிட்டு மிமிக் பண்ணுற மாதிரி நான் கொடுக்குறேன். செட் டைம் மோட் கொடுத்து 1000 மில்லி செகண்ட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஏபிஐ கூட ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ இங்கேயும் இஃப் யூசர் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா ரிசால்வ் பண்ண போகிறோம். ரிசால்வ் ஆஃப் இந்த யூசர் டீட்டெயில்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணி கொடுக்க போகிறோம். அப்படி இல்லைனா எரர் அக்கர்டுன்னு சொல்லிட்டு ஒரு எரர் மெசேஜ் நம்ம பாஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம 2 ப்ராமிஸ் எழுதிட்டோம். பட் இது கூட அடிஷ்னலாக ஒரு எக்ஸ்ட்ரா லாஜிக்கும் எழுதலாம். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக புரியும். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் நமக்கு ஒரு நேம் தரப்போகுது, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் தரப்போகிறது இல்லை. நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நேம் கிடைக்குது இல்லையா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஆண்டோ கிடைக்கும். அந்த ஆண்டோவை நம்ம 2வது ப்ராமிஸ்க்குள்ளே பாஸ் பண்ணி ஆண்டோவோட இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதிக்கிறேன். கெட் யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். யாரோட டீட்டெயில்ஸ் அப்படின்னா அவங்க இந்த மாதிரி பேராமீட்டரில் பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இங்கே அவங்க ஆண்டோவை பாஸ் பண்ணுவாங்க. ஆண்டோட டீட்டெயில்ஸ் எடுத்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோன்றது தான் லாஜிக். இனி இந்த ப்ராமிஸை உள்ளே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். இங்கே என்ன பண்ணுறேன், யாராவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சரை நான் கொடுக்கல, பட் அவங்களுக்கு இந்த ப்ராமிஸையே நான் கொடுக்க போகிறேன். ஸோ ப்ராமிஸ் நம்ம எப்படி கொடுக்கலாம், ஜஸ்ட் ஒரு வேரியபிள் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ப்ராமிஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, யாராவது யூசர் டீட்டெயில்ஸை கால் பண்ணாங்க, கெட் யூசர் டீட்டெயில்ஸை கால் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு நான் யூசரோட டீட்டெயில்ஸை கொடுக்க மாட்டேன், பட் அவங்களுக்கு நான் ஒரு ப்ராமிஸை கொடுத்துருவேன். அந்த ப்ராமிஸ் அவங்களுக்கு யூசர் டீட்டெயில்ஸை கொடுக்கும். இதுதான் லாஜிக். இனி இந்த ப்ராமிஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த நேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா, இங்கே நம்ம அரேயை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீழே போயிட்டு இந்த ஃபைண்ட் லாஜிக் இருக்குல்ல, டாட் ஏஜ் வேண்டாம், ஜஸ்ட் யூசரோட டீட்டெயில்ஸ் மொத்தமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் யூசர் ஈக்குவல் டு இந்த யூசர் டீட்டெயில்ஸ் டாட் ஃபைண்ட் ஆஃப் ஒரு யூசர் ஹூஸ் நேம் இஸ் ஆண்டோன்னு கொடுக்குறேன். அதாவது இங்கே கிடைக்கிற பேருன்னு கொடுக்குறேன். இது கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா நம்ம இன்புட் நேம்னு சொல்லி பேர் வச்சுக்குவோம். இங்கேயும் இன்புட் நேம்னு கொடுத்துடலாம். ஓகே, நம்ம கிடைக்கிற நேமுக்கான யூசரை ஃபைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். யூசர் இருந்தாங்க அப்படின்னா ரிசால்வில் அந்த ஒரு யூசரோட இன்ஃபர்மேஷனை மட்டும் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் கிளியர் இல்லையா, கீழே போயிட்டு இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் ரிவ்யூ ஆகும். ஃபர்ஸ்ட் ப்ராமிஸை நம்ம கால் பண்ணுறோம். அப்போ நமக்கு யூசரோட நேம் கிடைக்கும். சக்ஸஸாக இருந்துச்சுன்னா நேம் கிடைக்கும் போது நான் என்ன பண்ணுறேன், திஸ் டாட் கெட் யூசர் டீட்டெயில்ஸ் நம்ம புது ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ளே நேமை கால் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா அது நமக்கு என்ன தரும், ஒரு ப்ராமிஸை தரும். ஒரு ப்ராமிஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், டாட் தென் போட்டு ரிசல்ட் எடுத்துக்கலாம். கரெக்டாக. ஸோ என்ன பண்ண போகிறோம், இது நமக்கு தரப்போகிற இந்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, அது டாட் தென் அப்படின்னு கொடுக்க போகிறோம். டாட் தென் இந்த தென்னில் நமக்கு 2வது ப்ராமிஸ்க்கான ரிசல்ட் கிடைக்கும். இந்த நேம் ஆட்டோமேட்டிக்லி நம்ம உள்ளே பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேமுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். இங்கே என்ன பண்ணுறேன், நார்மலி தென்னுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஃபங்க்ஷன் தான் எழுதுவோம். இந்த தென்னுக்குள்ளேயும் நம்ம ஃபங்க்ஷன் எழுதலாம். இங்கே போயிட்டு ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எழுதுகிறேன். இங்கே அந்த ரிசல்ட்டை வாங்கிப்போம். இல்லை நான் யூசர் டீட்டெயில்னு வச்சுக்கிறேன். யூசரோட டீட்டெயில் நம்ம கிடைக்கும் இல்லையா, அதை நம்ம வாங்கி இதுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். console.logல யூசரோட டீட்டெயிலை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சாரி, இங்கே திஸ் டாட் கொடுத்துட்டேன். திஸ் தேவையில்லை. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா பாருங்கள், நமக்கு யூசரோட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரியல. ஃபஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, டெஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. டெஸ்ட் ஏன் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆச்சு, டெஸ்ட் நம்ம ஃபைனலியில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறமா தானே நமக்கு ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகணும். அப்படின்னா அங்கே தான் ஒரு டெஸ்ட். அது எப்படின்னா, நம்ம தென்னை கால் பண்ண உடனே ரிசல்ட் நமக்கு கிடச்சிரும். ரிசல்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா இங்கே நம்ம பண்ணுறது என்னது, மறுபடியும் ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் தான். ஸோ இந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் நடந்து முடிகிற வரைக்கும் கோடு வெயிட் பண்ணாது, அடுத்த கோடு எக்ஸிக்யூட் பண்ண போயிடும். அடுத்த கோடு என்னது, எரர் இருந்துச்சுன்னா கேட்ச், எரர் இல்லைனா ஃபைனலி. அதனால தான் உங்களுக்கு இது அசிங்க்ரனஸாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி செட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த கோடு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், console.logல நான் நேம் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இது ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட் தான், நம்ம தான் கீழமாக வச்சுருக்கோம்.
இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே நான் கன்சோல் லாகில் ஆஃப்டர் காலிங் ப்ராமிஸ்ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்ணோன்னா பாருங்கள் ஆஃப்டர் காலிங் ப்ராமிஸ் வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராமிஸே ஒரு அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷன் தான். அந்த அசிங்க்ரனஸ் ஆப்ரேஷனுக்காக மிச்சம் இருக்கிற கோடெல்லாம் வெயிட் பண்ணாது. இது தனியாக ரன் ஆகட்டும்னு சொல்லிட்டு அடுத்த கோடு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகுது. இது கீழே எவ்வளோ லைன்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ராமிஸ் தனியாக ரன் ஆகும். அது ரிசால்வ் ஆகும்போது அதுக்குள்ள இருக்க இன்ஃபர்மேஷன் தனியாக உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிக்கும். அதனால தான் பார்த்தோம்னா இது ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு ஆண்டோ கிடைக்குது. ஆண்டோவுக்கு அப்புறமா நமக்கு டெஸ்ட் கிடைக்குது. இப்போ நான் அன்டூ பண்ணுறேன். இப்போவும் கீழே கன்சோல்.logல சும்மா ஹாய்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சேவ் பண்ணாலும் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹாய் ரன் ஆயிரும். அடுத்து தான் இந்த ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது டேட்டா கிடைக்கும். டேட்டா கிடைச்ச உடனே இந்த ப்ராமிஸோட வேலை முடிஞ்சிருச்சு கரெக்டாக. அப்புறம் இந்த ப்ராமிஸுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதில் தான் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறமா இது அசிங்க்ரனஸாக ரன் ஆகிட்டு இருக்கும். இது சக்ஸஸ் ஆகி கிடைக்கும் போது அதோட டீட்டெயில்ஸ் ப்ராசஸ் ஆகும். அதுதான் நமக்கு 3ஆவதாக கிடச்சிருக்கு. ஸோ இந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இதுக்குள்ளே நம்ம செயினிங்கே பண்ணலை. செயினிங்னா என்னென்னா ஒரு தென் கூட இன்னொரு தென்னை கனெக்ட் பண்ணால் தான் செயினிங். தென்னு போக முடியும். அதுதான் செயினிங். பட் இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரே ஒரு ப்ராமிஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே இன்னொரு ப்ராமிஸை தனியாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போகிறோம். இங்கேயும் வேறு ஏதாவது எரர் வருது அப்படின்னா இங்கேயும் நம்ம டாட் கேட்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே செயினிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த மாதிரி உள்ளே போகும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 லேயர் உள்ளே போகணும்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப கன்ஃபியூசிங் ஆயிரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இந்த செகண்ட் ப்ராமிஸை நம்ம இந்த ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் கூட சேர்ந்தே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் செயினிங். ஸோ அது எப்படின்னா இதை நம்ம இங்கே ப்ராசஸே பண்ண வேண்டாம், இதை எக்ஸிக்யூட்டே பண்ண வேண்டாம், அந்த டாட் தென்னே இங்கே நம்ம கால் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக இதை கால் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ராமிஸ் தான் கிடைக்க போகுது. அந்த ப்ராமிஸை நான் எதுவுமே பண்ணல, அந்த ப்ராமிஸையே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராமிஸோட ரிசால்வ் ஸ்டேட்டஸ்க்குள்ள ப்ராமிஸ் ரிசால்வ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு ப்ராமிஸை கால் பண்ணுறோம். பட் இங்கேயும் நம்ம ஒரு ப்ராமிஸை தான் ரிட்டர்ன் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ ஒரு ப்ராமிஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா இதுக்கு வெளியில் டாட் தென் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராமிஸோட டேட்டாவை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் இது எப்படி போகுது, டாட் தென் மறுபடியும் டாட் தென் வருது. இந்த டாட் தென் யாருக்காகனா இதுக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராமிஸ்க்காக. ஸோ இந்த ப்ராமிஸோட ரிசல்ட் எங்கே கிடைக்கும்னா இந்த டாட் தென்னில் கிடைச்சிடும். நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறனால ஒரு ப்ராமிஸையே ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறனால. ஓகே, இங்கே என்ன பண்ணலாம், வழக்கம் முறை நம்ம எழுதுகிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இங்கே யூசரோட டீட்டெயில் கிடைக்கும் கன்சோல்.logல. அதை யூசர் டீட்டெயிலை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணோம்னா பாருங்கள் சேம் ரிசல்ட் தான் வரும். பட் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ். அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா நம்ம இந்த தென்னு கூட இன்னொரு தென்னை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ தட் இப்போ இந்த ஃபைனலி எல்லாத்துக்கும் காமனாக ரன் ஆகுது. ஸோ எவ்வளவு தென் சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அவ்வளவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனலி ரன் ஆகும். இந்த ஒரு கேட்ச் எல்லா தென்னுக்கும் காமனாக இருக்கும். இதில் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆனாலும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இங்கே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிரும். இதில் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆகலைன்னா ஓகே அடுத்தது ரன் ஆகும். இதில் எக்ஸெப்ஷன் த்ரோ ஆச்சுன்னா ஸ்ட்ரெயிட்டாக கேட்ச் ரன் ஆகும். இது 3ல் என்ன நடந்தாலும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபைனலி ரன் ஆகும். இப்போ நமக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வர்ற மாதிரி இருக்குது இந்த செயினிங். இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருக்கோம், புதுசாக நம்ம ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த செயினிங்ன்ற கான்செப்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த டாட் கேட்ச்ன்றதே நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ரோச் இருக்குது. அதுதான் ஏசிங் அவைட் அப்படின்ற அப்ரோச். அந்த ஏசிங் அவைட் பற்றி அடுத்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.